ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரி ரீமேக்கா இல்லையா? ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான். ஏன்னா ஜனநாயகன் படத்தில் வந்து தளபதிக்கு ஒரு குழந்தை இருக்கும், டாட்டர். அந்த பகவந்த் கேசரி படத்துலையும் பாலகிருஷ்ணாவுக்கு ஒரு டாட்டர் இருக்கும். ஆனால் அந்த டாட்டர் அவங்களோட இருக்கார். சரத்குமார்கிட்ட பகவந்த் கேசரி கதை என்ன, இப்போ படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு ஜெயிலு. அந்த ஜெயிலில் ஜெயிலில் வந்து ஜெயிலராக இருக்கிறவர் தான் சரத்குமார். அந்த சரத்குமார் இறந்துருவார். அந்த இறந்த சரத்குமாருக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய பாலகிருஷ்ணா வளர்ப்பார். பாலகிருஷ்ணா வளர்க்குறாரு. பாலகிருஷ்ணாவுக்கு அந்த குழந்தைய ஆர்மிக்கு அமுச்சோன்னு ஒரு ஆசை. அது ஆர்மிக்கு அந்த குழந்தைய அமுச்சு விட்டாரா இல்லையா? அதே மாதிரி அவரோட பாஸ்டில் அவர் போலீஸாக இருப்பார். அவருக்கு வந்து ஆளுங்கட்சியில் வந்து ஒரு அமைச்சர் வந்து அவரோட மேடையிலே போய் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுவார். இதை வந்து அந்த ஆளுங்கட்சியோட மினிஸ்டரோட பையன் இவருக்கு ஒரு பொய் கேஸ் போட்டு இவரை ஜெயிலுக்கு அமுச்சு விட்ருவார். அப்போ அந்த ஜெயிலுக்கு போகும்போது தான் சரத்குமாரை மீட் பண்ணது, அந்த குழந்தைய காப்பாற்றினது, இதெல்லாம் நடக்கும். இப்படி தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுது. இவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரியும், இவருக்கு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் கிடைக்கிற மாதிரியும், அவருக்கு தான் அந்த குழந்தை, அதான் அந்த தேர்ட் சிங்கில் வந்துச்சுல, அந்த குழந்தைய இவர் குழந்தை மாதிரி வளர்த்து அதுதான் டியூட் படத்தோட ஹீரோயின். அவங்க தான் இந்த படத்தில் தளபதிக்கு டாட்டர். அதே மாதிரி பூஜா வந்து தளபதியை லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் வந்து அந்த டாட்டர் வந்து சொந்த டாட்டர் கிடையாது, வேறொருத்தர் டாட்டரை தான் இவர் வளர்க்க போகிறாரு. இவர் பாஸ்ட்டில் போலீஸாக இருந்திருக்க போகிறாரு. ப்ரெசண்டில் அவர் போலீஸாக இல்லை. ஆக மொத்தத்தில் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் ஜனநாயகன். நான் வந்து மிகப்பெரிய தளபதி ரசிகன். எனக்கு பகவந்த் கேசரி படம் ஜனநாயகன் தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது.